சுய ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியமானது காலையில் எழுதல். காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? கரெக்டா எனக்கு 10 மணிக்கு ஆபீஸ் போனா நீங்க காலையில 4:30க்கு எந்திரிச்சீங்கன்னா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் வாழ்க்கையில் நம்முடைய தொழிலில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். வெற்றிக்கான ரகசியங்கள் பல இருக்கின்றன. முதன்மையானது சுய ஒழுக்கம். யார் ஒருத்தர் சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியை அடைவதில் மிக சிறப்பான நிலையில முன்னேறுவாங்க. சுய ஒழுக்கம் என்பது முதல்ல காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு உறங்குவது வரை எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி கடைபிடிப்பது. சுய ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியமானது காலையில் எழுதல். காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? கரெக்டா எனக்கு 10 மணிக்கு ஆபீஸ் போனா நீங்க காலையில 4:30க்கு எந்திரிச்சீங்கன்னா பெரும்பாலான பணிகளை காலையிலேயே நீங்க முடிச்சிட முடியும். 10 மணிக்கு முன்னாடி உடைய சுத்தப்படுத்துவது, குளிப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, சமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகள், நூல்கள் படிப்பது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, செய்திகளை அறிந்து கொள்வது, அன்றைய பொழுது அலுவலகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொள்வது, அல்லது யாரை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொள்வது போன்ற பல பணிகள் காலையிலேயே முடிஞ்சிடும். அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது ரொம்ப முக்கியம். என்னுடைய தகுதி என்ன, எனக்கு எது வராது, என்னுடைய தகுதியை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது, என்னுடைய தகுதியை எப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதை குறித்த ஒரு சுய ஆய்வு அவசியம். முதல்ல அதிகாலையில் விழித்தல், இரண்டாவது திட்டமிடுதல், மூன்றாவது சுய ஆய்வு மேற்கொள்ளுதல், நான்காவது செயல்படுதல். ஒரு வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யுதல், அதில் நல்ல ஒரு வெற்றியை பெறுதல். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு வகை தொய்வு ஏற்படுது என்றால் ஏன் தொய்வு ஏற்படுகிறது என்று மீண்டும் சுய ஆய்வு செய்தல், மீண்டும் அதை செயல்படுத்துதல். அதுபோல சுய ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, போதைப் பொருட்களை நம்ம எந்த காரணத்திலும் யூஸ் பண்ணக்கூடாது. போதைப் பொருட்கள் என்பதை நம்மை அழிக்கக்கூடிய ஒன்று. போதை என்பது நம்முடைய புத்தியை கெடுக்கக்கூடிய ஒன்று. எந்த வகையிலும் போதைப் பொருட்கள்ல இளைஞர்கள் கண்டிப்பாக அதுல போகவே கூடாது. போதைப் பொருட்கள் நம்மை அழித்து விடும், நம்முடைய சிந்தனையை கெடுத்து விடும், நம்முடைய இன்டலெக்சுவலை குறைத்து ஒன்றுமில்லாதவங்களா மாத்திரும், செயலற்ற தன்மைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஆக போதைப் பொருட்களை நம்ம எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மெயினா அவனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று சுய ஒழுக்கம். இந்த சுய ஒழுக்கம் தான் ஒருவரை படிப்படியான உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. வெற்றியினுடைய ரகசியங்களை குறித்து நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா முதல்ல சொல்றது காலையில் துயிலெழுதல் சொல்றோம், இரண்டாவது திட்டமிடுதல் சொல்றோம், மூன்றாவது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க நம்ம சுய ஆய்வு மேற்கொள்ளுதல், அதன் பிறகு செயல்படுதல், அந்த செயலை திரும்ப நேர்த்தியாக செய்தல், அதுக்கப்புறம் அதுல பாடங்கள் கற்று அதை மீண்டும் சரி செய்து கொள்ளுதல். இப்படி நம்முடைய வாழ்க்கை நகர்வானது இந்த ஒரு பேட்டர்ன்ல சுய ஒழுக்கம் என்ற தன்மையில நீங்களே உட்கார்ந்து நீங்களே ஏன், நான் யார், நான் என்ன செய்ய போறேன், என்கிட்ட என்ன இருக்குது, எப்படி பண்ணணும், இனிமேல் நான் எதிர்காலத்தை எப்படி திட்டமிடல், பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு கரெக்டா பிளான் போடுங்க. உங்களுடைய பெரிய கனவுகள், உங்களுடைய பெரிய குறிக்கோள்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் பேப்பர் ஒர்க்ல எழுதுங்க. லெவல் 1 இதை செஞ்சு முடிக்கணும், லெவல் 2 இதை செய்யணும், லெவல் 3 இதை செய்யணும், லெவல் 4 இது, லெவல் 5ல நான் அந்த வெற்றி பெறுவேன். அதுல எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு பேப்பர் ஒர்க் பண்ணுங்க முதல்ல. ஆகவே இந்த மாதிரியான ஒரு முறைகளில் நம்முடைய செயல்பாடு தன்மை இருக்கும் என்றால், சுய ஒழுக்கத்துடன் கூடிய செயல்பாடு நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்த வெற்றியை பெற முடியும் என்பது என்னுடைய ஒரு பரிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.